சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஈவினிங்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்னும் வந்து வெறும் 1 வாரம் தான். வெறும் ஒரே 1 வாரம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நெறைய பேர் இப்ப வீட்ல இருக்கீங்களா? அல்லது ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு எப்பயோ. பிராக்டிகல் எப்ப முடிச்சு தூக்கி மூட்டை கட்டி வச்சாச்சோ அப்பயே அட்டெண்டன்ஸ் க்ளோஸ். அதுக்கப்புறமும் ஸ்கூலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ப்ளஸ் தான். பிரச்சனை இல்ல. பட் அட்டெண்டன்ஸ் இருக்கு வாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இன்டர்னல் மார்க் எல்லாமே வந்து இன்டர்னல்ல இருந்து பிராக்டிகல்ல இருந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் போட்டு சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா அந்தந்த மையங்களுக்கு பொதுத் தேர்வு மையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் வினாத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. அங்கங்க அந்தந்த சென்டர்ல நீங்க எந்த சென்டர் வந்து இருக்கீங்க, எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். கடந்த கால ஆண்டுகளைப் போலவே இந்த முறையும் கொஸ்டின் பேப்பர் இந்த முறை ரொம்ப ரொம்ப எளிதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2 மதிப்பெண்ணா 2 லைன் எழுதுனீங்கன்னா 2 மார்க். சும்மா வளன்னு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா எழுதி 2 மார்க் வாங்கினாலும் ஒண்ணுதான். ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி 2 மார்க் எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதியில இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்குள்ள போறோம் அப்படின்றதுனால அந்த செஸ்லாம் அந்த கதையே கிடையாது, தூக்கி போடுங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய சேனலின் சார்பாகவும் ஆல் தி பெஸ்ட் செல்ல குட்டீஸ். கண்டிப்பா ஜஸ்ட் பாஸ், குறைஞ்சபட்சம் நான் பாஸ் ஆகணானே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். வீடியோவை முழுமைக்குமே வந்து பாருங்க. ஏன் அப்படின்னா இப்ப தமிழ் எடுத்துக்கோங்க, 12th தமிழ் எடுத்துக்கோங்க. மார்ச் 1ஆம் தேதி வருது. 90 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 90 மார்க்ல 27 மார்க் எடுத்தாதான் கம்பல்சரி பாஸ். ஓகேங்களா? அந்த 27 மார்க்ல 30 பேஜ்ல ஒரு பேஜுக்கு 1 மார்க் கூட எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். அப்படி இருந்தாலும் நீங்க பாஸ் தான். ஆனா பட் உள்ள கண்டென்ட்ல மேட்டர் இருக்கணும். மேட்டர் மீன்ஸ் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அரையாண்டு தேர்வுகள், கடந்த சில ஆண்டுகளாக கேட்கப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையிலையும் மனப்பாட பகுதி, திருக்குறள் இதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் பத்தாது. 3 மணி நேரம்ன்றது டைம் பத்தவே பத்தாது. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வரப்போகுது. பேராகிராஃப் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்குக்கெல்லாம் சில பேர் வந்து பக்கமா எழுதி நேரத்தை வேஸ்ட் பண்றது நிறைய நடக்கும். ஓகேங்களா? ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மக்கப் கேஸ் படிச்சு பக்கமா எழுதி இருப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து 90 மார்க்குக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 60 70 தான் வரும். சும்மா எப்பவுமே படிக்காத மாதிரியே இருப்பானுங்க. ஆனா பட் அந்த பசங்களுடைய மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80+ 75+ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸும் இந்த முறை இருக்க போகுது. ஆன்சருக்கு எப்படி டிக் பண்ண போறாங்கன்னா, புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க. டிக் பண்றதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் 3 3 4 கீ பாயிண்ட்ஸ் இருந்துச்சா 2 மார்க். ஓகேங்களா? 5 மார்க்ல ஒரு 10 20 பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் இருந்துச்சா அவ்வளவுதான். அப்படிதான் பார்ப்பாங்க நோட்ஸை வச்சு. இப்போ நம்ம படிக்கிற நீங்க என்ன சுறா கைடா இல்ல சூர்யா கைடா இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கோனாரா அதெல்லாம் வச்சு செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிப்ரெஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ்க்குலாம் வந்துடுறேன். மேக்ஸ்லயும் நீங்க 27 எடுத்தா பாஸ். எப்படி ப்ரோ 35 எடுத்தா தானே பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 90 மார்க் நீங்க மேக்ஸ் வந்து எழுதுறீங்க சில குட்டீஸ். ஓகேங்களா? அந்த மேக்ஸ்ல நம்ம எழுத போற 90 மார்க்ல 10 மார்க் நமக்கு இன்டர்னல் நீங்க எழுதுனீங்களா ஸ்கூலுக்கு போனது எல்லாத்துக்கும். அதுக்கு 10 மார்க்ல உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 8 மார்க்னே வச்சுக்கோங்க. 2 மார்க் கம்மி பண்ணியே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 8 மார்க். அப்புறமா வந்து நீங்க எடுக்க போற 90 மார்க்ல அதுல நீங்க ஒரு 27 மார்க் எடுத்தே ஆகணும். 25 எடுத்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து 20 தியரியில 25 எடுத்துட்டு அந்த இன்டர்னல்ல வந்து 8 தான் போட்டாங்க அப்படின்னா 33 மார்க் தான் வரும். பேப்பர் டிக் பண்ற வாத்தியாருக்கோ இல்ல டீச்சர்ஸ்க்கோ என்ன தெரியும் அப்படின்னா, பையன் வந்து இன்டர்னல் ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பான், சரி 25 போட்டு பாஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் போன்ற ஆசிரியர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இருக்கட்டும் உனக்கு செக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டே என்ன பண்ணிருப்பாங்க, 2 மார்க் கம்மி பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால தான் 27 எடுத்துரும். 90 மார்க் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் 27 மார்க் டார்கெட் 27 எடுத்துருங்க பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம ஷோரா அது எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க சில குட்டீஸ். அது வந்து நம்முடைய 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய
ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் 100 மார்க் வந்து எழுதுறீங்க. நீங்க 100க்கு 35 எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? 90 மார்க்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல 27 வந்து எடுத்தா பாஸு. 100 மார்க் இருக்கக்கூடிய பாடங்கள்ல 35 எடுத்தா பாஸு. சரி ப்ரோ, 70 மார்க் 70 மதிப்பெண் இருக்கே, அதுல எவ்வளோ எடுத்தா பாஸு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 30 மார்க் ப்ராக்டிக்கலு, நீங்க அட்டெண்டன்ஸுக்கு ரெக்கார்டுக்கு எல்லாம் 30 மார்க் வந்துருது. அந்த 30 மோஸ்ட்லி நிறைய பேருக்கு போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம 25னே வச்சுப்போம். 25 எடுத்துட்டோம் அப்படின்னா தியரியில 70க்கு 10 எடுத்தா போதுமா ப்ரோ அப்படின்னா கேட்கக்கூடாது. அதில் கம்பல்சரி 15 மார்க் எடுத்தே ஆகணும். 70க்கு 15 எடுத்தாதான் பாஸ். நீங்க தியரி ஃபுல் சென்டம் 30 எடுத்துட்டு ஜஸ்ட் தியரியில, அதாவது இன்டர்னல்ல ப்ராக்டிக்கல் எல்லாம் வந்து 30க்கு 30 எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த 70 5 மார்க் எடுத்தா பாஸா? என்ன கதை இது? சிஸ்டம் அப்படிலாம் வந்து கிடையாது. இதுக்கு இவ்வளோ ஆவரேஜ் லிமிட்டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒன்று அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பசங்களை பெருசாக செக் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி சில விதமான அசம்பாவிதங்கள் நடக்காது. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான முடிவு எடுக்கிறீங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு கீ பாயிண்ட்ஸை வைத்து ஆன்சர் திருத்தப்படும். நான் எக்ஸாம் தானே, இதில் பெரிய இதுவா? ஆஃப் இயர்லி எக்ஸாம் தைரியமாக எழுதுல? நான் நம்ம ஸ்கூலில் எழுத போகிறதுக்கு பதிலாக சில பேர் நம்ம ஸ்கூல்லே எழுதுவீங்க, வேற ஒரு ஹாலு, வேற ஒரு பெஞ்சு, பறக்கும் படை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. வரமாட்டாங்க, வருவாங்க, டீ குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பெருசாக பேனிக் ஆகாதீங்க. இதே பார்ட் 2 ஒரு வீடியோ இருக்கு, அதை நான் வந்து நாளைக்கோ இல்லை இன்னொரு 2 days கழிச்சு இன்னுமே கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸோட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், கொஸ்டின்ஸு எப்படி எந்த மெத்தடில் ப்ரொசீஜரில் எழுதணும் அப்படின்றது, எதை ஃபஸ்ட் எழுதணும் எதை எண்டிங்கில் எழுதணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே 1 மார்க் ஃபஸ்ட் எழுதணும், அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா 20 மார்க் லட்டு மாதிரி வாங்கலாம், முத்துக்கு முத்தா மார்க் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக இருக்குது. இதே வீடியோ பார்ட் 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இன்னும் ஒரு 1 or 2 டேல வந்துடும். அதையுமே வந்து பாருங்கள் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.